Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம Zuha Kitchenல ஒரு சூப்பரான ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போறோம். இந்த டெய்லி ரொட்டீன்ல வந்து ஈவினிங் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறோம். அதுக்கு எப்படி எல்லாம் ரெடி ஆவறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் வந்து உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பால் வந்து அன்னைக்கு கெட்டு போச்சு. அத வந்து எப்படி வந்து ஸ்வீட்டா மாத்தலாம்ன்ற இதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு Thursday vlog. Thursdayல நான் என்னென்ன வேலைலாம் செய்வேன்றதையும் இந்த vlogல வந்து நான் உங்ககிட்ட ஷோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த vlog எப்படிலாம் போகுதுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மதிய லஞ்ச் ரொட்டீன் தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அந்த லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ரைஸ் வந்து குக் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து கீரை தான் வாங்கியிருந்தாங்க. கீரைக்கு வந்து பருப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன். பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு பருப்பு வெந்துட்டு இருக்குது. அந்த பருப்பு வேகிற டைமில் வந்து ஒரு 11 o'clock ஏதாவது ஸ்வீட் சாலட் ஜூஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாலட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த சிக்பீஸ் இருக்குது இல்லைங்களா, கொண்டைக்கடலை ஒயிட் கலரு, அது அப்புறம் ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், பெப்பர் பவுடர், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு லெமனு, சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேட்டட் கேரட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாலட் ப்ரிப்பேர் பண்ணேன் அன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து பருப்பு வந்து கீரைக்கு தேவையான பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அன்றைக்கி வந்து கீரை வந்து கடையிற மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். தொட்டுக்கிற மாதிரி செய்யலை, ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வந்து கீரை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கீரைக்கு வந்து பருப்பும் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா இதாகிருச்சு. இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு மேஷ் பண்ணிவிட்டு கீரை வந்து அன்றைக்கி கொஞ்சம் நிறைய செய்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து இதில் செய்யலை. ஒரு வட்டால மாதிரி பெரிய பாத்திரத்தில் வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கீரையை மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துடுறேன். இப்போ இது வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் இதிலே ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கீரை கடைசலுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து புளி சேர்த்துவாங்க. நான் வந்து புளி அவ்வளோவா சேர்த்த மாட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால் வந்து புளி வந்து நான் மோஸ்ட்லி எந்த இதுலேயும் சேர்க்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு ஃபேன் மாட்டுறதுக்கும் ஆள் வந்துருச்சு. அதெல்லாம் மாட்டிகிட்ருக்காங்க. இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு. நான் பருப்போடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி விட்டுட்ட பிறகு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேன் வச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்லைஸ்டு ஆனியன்ஸும் சேர்த்துட்டு இதை வந்து தாளித்து ஊற்றிடலாம் இதில் கீரையில். அப்போ கீரை வேலையும் ஃபினிஷ் ஆகிடும். இதில் வந்து ஒரு 1/2 ஆனியன்ஸ் இருந்தாவே போதும், நிறைய சேர்த்தணுன்ற அவசியம் கிடையாது இது கீரைக்கு. இப்போ இது நல்லா தாளிச்சாச்சு. நல்லா வந்து அந்த இடித்த வந்து பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்ல ஒரு கிறிஸ்பி ஆகிடுச்சு. அதை இப்போ வந்து கீரையிலையும் தாளித்து ஊற்றிடலாம் இதை. இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த கீரைக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பும், கருவேப்பிலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்குல வந்து உப்பு மிளகாத்தூள், குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்குல உப்பு மிளகாத்தூள் சேர்த்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தாங்க இது உருளைக்கிழங்கு. பட் ரொம்ப டேஸ்டியாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பொரியல்னு சொல்லலாம். கீரைக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ இதுவும் குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கு கடையில் வந்து ஆள் வரல. அதனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்சு கடைக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். கீரை, ரைஸு, அப்புறம் மாம்பழம், பொட்டேட்டோ, இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ, அப்புறம் கொஞ்சோண்டு சாலட் இருந்துச்சு, அதையும் உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்பா அந்த பக்கம் போனாங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க கடையில். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த விலாகும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்த விலாகு. எல்லாமே டைம் இல்லாதனால என்னால் எடிட் பண்ண முடியும், வாய்ஸ் கொடுக்கவும் முடியல. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே வந்து பேஸ்கெட்டில் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டு அப்பா போய் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு.
அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க் தான். அன்றைக்கி வந்து எல்லா வேலையும் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. ஏன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று, நெய்பரோட மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதனால் வந்து சீக்கிரமாக எல்லாமே கடகடன்னு முடிச்சாச்சு. ஈவினிங் தான் மேரேஜு, அதாவது அசரில் மேரேஜு, மஹரிப்க்கு அப்புறம் வந்து டின்னருன்னு சொல்லியிருந்தாங்க. மேரேஜ்க்கு வந்து அப்பா மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் மஹரிப்க்கு அப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே போனோம், நான் ஹஸ்பண்டு எல்லாமே போனோம். இப்போ ஸ்டவ் டாப்பு, கவுண்டர் டாப்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெசல்ஸ் மட்டும் வாஷிங் இருக்குது. இப்போ வெசலையும் வாஷ் பண்ணிட்டா வந்து ஒர்க் எல்லாமே ஓவர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பால் வந்து கெட்டு போச்சு. அதை வந்து தூக்கி போடுறதுக்கு இது இல்லை. பட் இந்த இதை பார்த்திங்கன்னா வந்து இந்த கெட்டு போன பாலில் வந்து ஒரு பால் கோவா மாதிரி ஒன்று செய்வாங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கெட்டு போன பாலில் வந்து அந்த எக்ஸஸாக இருக்க வாட்டரை வந்து கீழே ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ அதை அந்த கெட்டியாக இருக்க இதை மட்டும் உள்ளே வச்சுட்டு ஏலக்காய் பவுடர் கொஞ்சோண்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா ஒரு சூப்பரான பால் கோவா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே கிட்ஸு, ஹஸ்பண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பால் வந்து கெட்டு போச்சுன்னா கீழே ஊற்றிடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். இப்போ வெசல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வீடை வந்து க்ளீன் பண்ணணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து தேர்ஸ்டே. நான் எப்பயுமே தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா வந்து வீடு வந்து தொடச்சி விடுவேன். மோஸ்ட்லி எல்லாருமே தேர்ஸ்டே க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப்ஸும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். நான் வாஷ் பண்ணி பேஸ்கெட்டில் போட்டு வச்சாச்சு. அது தண்ணி வடிகிறதுக்காக போட்டு வச்சாச்சு. இப்போ கிச்சன் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம ஹாலுக்கு போயிடலாம். ஹாலுக்கு போயிட்டு இப்போ வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்ட்ரன்ஸ் அந்த ஏரியா பெருக்கிட்டு இருக்கேன். அது ஃபேன்லாம் மாட்டினால அந்த நிறைய குப்பை வந்துருச்சு. தெர்மாக்கோல், அந்த ஃபேனோட அந்த இது ஸ்டிக்கு, அந்த கட்டை பெட்டி அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால் வந்து எல்லாம் நிறைய குப்பை சேர்ந்துருச்சு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து துடைக்கிறது தான். இப்போ ஹாலெல்லாம் துடைச்சாச்சு. எல்லாம் துடைச்சி ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு நம்ம வந்து மேரேஜ்க்கு ரெடி ஆகிறது தான் வேலை. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் ஓவர். எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் கடகடன்ட்டு ஈவினிங் மேரேஜுன்றனால கடகடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் ஆயாச்சு எல்லாமே. பார்த்திங்கன்னா ஜுஹா அன்றைக்கி வந்து தூங்கிருச்சு. எல்லோரும் போன பிறகு ஃபேன்லாம் மாட்டிட்டு போன பிறகு தூங்கிருச்சு. நான் வந்து வீடு துடைக்கையிலே வந்து எல்லா மேட்ஸையும் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து அன்றைக்கி எல்லா மேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லா மேட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன். இடையிலே ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா இடையில வந்து மாற்றிடுவேன். ஆனால் மினிமம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 வீக் தான், அதுக்கு மேலே இருக்காது. எல்லா மேட்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து அயனிங் கிளாத்ஸ் போட்டிருந்தேன். அயனிங் கிளாத்ஸ் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அந்த ஆண்டி கொடுத்துட்டு போனாங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஹஸ்பண்டோட அயனிங்ஸ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ் மட்டும் அயனிங்க்கு போடுவேன். பேண்ட்டெல்லாம் அயனிங்க்கு போட மாட்டேன். ரொம்ப சுருக்கம் இருக்க பேண்ட்டு மட்டும் அயனிங்க்கு போடுவேன். மோஸ்ட்லி ஷர்ட்ஸ் மட்டும் தான் நான் அயனிங்க்கு வந்து போடுவேன். பேண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் உடனே துணி துவைச்சி காஞ்ச உடனே மடிக்கிறோம் இல்லையா, அப்போவே வந்து நல்லா நீவி மடித்து வச்சுருவேன். வேஸ்ட்டாக எதுக்கு, பேண்ட்டு வந்து அவ்வளோவா சுருக்கம் இருக்காது. கொஞ்சம் காட்டன் டைப்பில் இருக்கிற பேண்ட்டு மட்டும் நான் அயனிங்க்கு போட்டுருவேன். ஜீன்ஸ் டைப்பில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற பேண்ட்டெல்லாம் நான் வந்து அயனிங்க்கு போட மாட்டேன். இப்போ எல்லா ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அப்போ தான் வந்து பீரோவில் வைக்கையில் வந்து செக்யூராக இருக்கும்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஷர்ட்ஸும் அயனிங்கில் இருந்துச்சு. இப்போ தான் எல்லா ஷர்ட்டும் வந்ததுனால நான் 1 by 1 வந்து உள்ள பீரோவில் வச்சுட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே வச்சாச்சு. இப்போ இந்த ஒர்க்கும் ஓவரு. பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய வேட்ரப்பு. 2 இது மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு, மீதி எல்லாம் மேலே சாரீஸ், பட்டு சாரி.
இப்போ வந்து அந்த கிளாத்ஸ் எல்லாமே செக்யூர் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு ரெடியாகிறது வேலை. மேரேஜ்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அன்றைக்கி வந்து குர்த்தி தான் போட்டுட்டு போகலாம், புர்காவோட போகிறனால வந்து எதுக்கு சாரீ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டு குர்த்தி தான் போட்டு போகலான்னு போனேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஜுஹாவுக்கு வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் வந்து ஒரு ஃப்ராக் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு அவுட் கோட் மாதிரி ஒன்று வந்துடும், கிளிட்டரிங் டைப்பில் இருக்கும், ஒரு சில்வர் கிளிட்டரிங் டைப்பில் இருக்கும் அந்த அவுட் கோட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஜிகு ஜிகுன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஷரீஃப்க்கு வந்து நல்ல ஒரு ரிலையன்ஸ் ப்ளூவில் வந்து ஒரு ஷர்ட்டு வீடியோவில் வந்து மாற்றி காமிக்குது, ப்ளூ கலர் பேண்ட்டு. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எல்லோவில் வந்து குர்த்தி எடுத்து வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும். இதில் வந்து நல்ல வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி அதிகமாக இருக்கும் இந்த குர்த்தியில், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜுஹா வந்து கல்யாணத்துக்கு போகிறனால ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருந்தா. அதனால் வந்து சிரிச்சுக்கிட்டு வீடியோக்கு இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் ஷரீஃபும் வந்து ஜுஹா வந்து நிற்கிறனால ஷரீஃப் வந்து ஒரே பேசி சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ ரெடியாகிறது தான் வேலை. நான் ரெடி ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஜுஹா வந்து ரெடி ஆகிடுச்சு, அழகாக ஃப்ராக்கு போட்டுட்டு பூலாக வச்சுட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஷரீஃபும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஹஸ்பண்ட் இன்னும் கடையிலேருந்து வரல. ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு அவங்க டேடிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மேரேஜ் எல்லாம் ஷூலாம் போட்டு அழகாக ரெடி ஆகி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க டேடிக்காக. நானும் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே சைட் வைஸ் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஜுஹா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ ஒரு வழியாக கிளம்பியாச்சு கல்யாணத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் கல்யாணத்துக்கு. அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே டைனிங் ஏரியாவுக்கே போயிட்டோம். மேரேஜில் வந்து பள்ளிவாசல்லே வச்சுட்டாங்க. டைனிங் ஏரியாவுக்கு போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா வந்து நைட்டு டின்னர் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்களும் இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி தான். மேரேஜ்னாவே பிரியாணி தான். அங்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே பார்க்க எல்லாம் ஜிகு ஜிகுன்னு ரெடியாகி நல்லா சூப்பராக இருந்தாங்க எல்லாருமே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளும் வந்து டின்னர் சாப்பிட வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு இடியாப்பம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருந்தாங்க, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா முச்சந்தன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் வந்து நம்ம சேனலில் வந்து முச்சந்தன் ரெசிபி போஸ்ட்டே பண்ணலை. அது ஒரு சூப்பரான ரெசிபிங்க, மஸ்ட் ட்ரைட் ரெசிபின்னு சொல்லலாம். நான் கண்டிப்பாக இன்ஷால்லா வந்து அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ அண்ட் vlog இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.